ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி, நல்ல சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னே சொல்லலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 கப் அளவு, அதாவது 1/4 கிலோ அளவு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது நல்லா சுத்தமாக கழுவி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வைக்கணும்னு தேவையில்லை, ஆனால் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம வறுக்கிறது மட்டும்தான், அதனால் ரொம்ப டைம் கொடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. லேசாக செவந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு எடுத்து நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேனில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கூட வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான நம்ம சர்க்கரை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்காக இதே பேனில் 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கரெக்டாக 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் உங்களுக்கு தூசியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவை நல்லா வடிகட்டி கூட திரும்ப சேர்த்துக்கோங்க. எனக்கு சுத்தமாக இருந்தது, அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணலை. இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை. லேசாக இந்த மாதிரி பிசுப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முதல்ல வறுத்த பச்சை பயிறு வேர்க்கடலையே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்த வேர்க்கடலையில் முழுசும் சேர்க்காம ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம கடைசி மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இது நம்ம தோல் உரித்து தனியாக எடுத்து இப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை தனியாக எடுத்துருக்கோம் இல்லையா, இது கூட கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 அளவு பிஸ்தா, ஒரு 3-4 பாதாம் எடுத்துருக்கிறேன். இது 1-2 இடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. பவுடராக ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு நம்ம இடித்து எடுத்துக்கணும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் நம்ம இடித்து எடுத்துகிட்டு வந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. லேசாக கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்த்து இந்த பொடி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கீழேருந்து மேலே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நெய்யில் வறுத்து எடுக்கிறதுலாம் இதோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு கொஞ்சமாக சூடு ஆறணும், அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓரளவு நல்லா சூடு ஆறுனதும், அதாவது கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்ச சர்க்கரை பாகு இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை அப்படியே செட் ஆகட்டும்னு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் எடுத்து ஷேப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இதே போலவே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப இறுகலாகும். அதனால் கரெக்டாக இந்த மாதிரி அளவுகளோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வழக்கமாக நம்ம செய்கிறத விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.